இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மாலை கூடி வந்திருக்கிற உங்களை ஒருவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்புக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களுடைய புத்தகம் 119, 124. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது அடியேனை உமது கிருபையின்படி நடத்தி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மை நடத்தினார். 2024 கடைசி 31ஆம் தேதி ஆராதனைக்கு வரும் பொழுது நல்ல புத்தாடைகளை அணிந்து சந்தோஷமாக இந்த இடத்துல வந்தோம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தினோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதுக்கு பிறகு என்ன செய்தோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு நாம் ஆவலோடு எதிர்பார்த்தோம். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற போது நாம் அதற்காக ஜெபித்தோம். வாக்குத்தத்தம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்ல வேணாம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கர்த்தர் உதவி செய்வார். வேற கரம் பிடித்து நடத்துவார். வேற என்னது சொல்லுங்க, பயமில்லாமல் சொல்லுங்களேன். வேதத்தில் உள்ள தானே சொல்ல போறீங்க. நீங்கள் வேற எதுவும் சொல்லையா போறீங்க? உங்கள் ஞாபக சக்தி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கறதுக்காக அல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஜெபித்தீங்கன்னு பார்க்கறதுக்கு தான். நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணோம், டெய்லி ஜெபம் பண்ணோம். அதுக்கு தகவல் கொடுக்குறது, தனிப்பட்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்குறது என்னதுன்னு சொன்னால், நீங்களாக எடுத்து அது கிளி சாஸ்திரம் கிடையாது. டக் டிக் டக் அதில் அதை எடுத்து அந்த வசனத்தை தியானித்து அதை வைத்து, ஆண்டவரை இதை என் கரங்களில் நீர் தந்தீர், இது உம்முடைய வார்த்தையாக நான் வைத்து நான் ஜெபிக்கிறேன், தேவரே அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெறணும். அதுக்காகத்தான் நாம் அதை கொடுக்குறோம். அதுக்காகத்தானே வாஞ்சியோடு வருகிறோம். புத்தாடையில் அணைகிறோம், வந்து எல்லாம் முடிஞ்சோன்னு நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம். அந்த சந்தோஷம் நிறைவாகும் பொருட்டாகத்தான் சில காரியங்களை நாம் இப்படி முன்னெடுத்து நடத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எங்கேயாவது இருக்குன்னு? ஏசாயா 35 முதலாம் வசனம். அதே வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி வசனத்தை நான் சொன்னேன். வறண்ட நிலமும் வனாந்திரமும் செழித்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல, கடைசியில் சொன்னேன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி வரும்னு. ஆனால் என்ன வரல? இந்த நித்திய மகிழ்ச்சியில் எது வந்துச்சு அப்படின்னா, சஞ்சலமும் தவிப்பும் தான் எங்களை தொடர்ந்து வந்தது என்று சொல்லுகிற ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் முகம் கொடுக்க முடியாதபடிக்கு இன்னல்கள், நமக்கு சோர்வை உண்டாக்கத்தக்கதான வார்த்தைகள், இவைகளெல்லாம் நம்மை நெருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்தரத்தை போலவும் வறண்ட நிலத்தை போலவும் நாம் காணப்பட்டோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் அந்த நிலையில் இருக்கும்போது கூட ஒன்றை சொல்லுகிறேன், நம்மை நடத்தி வந்தது தேவனுடைய கிருபை ஒன்றுதான். அந்த கிருபை தான் நம்மை தூக்கி சுமந்து வந்தது என்று சொல்லி, அதனால தான் பாட்டுக்காரர் இப்படி படிக்கிற எப்படி தெரியுமா? என் கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கினது என்று சொல்லுகிறான். நமக்கு தெரியுதானே, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை, நாளுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும். அந்த கிருபையின் கரம், அந்த ஆறுதலின் கரம், அந்த அரவணைக்கிறதின் கரம், நம்மை தேற்றுகிறதின் அந்த கரம், நம்மை அந்த நேரத்திலெல்லாம் அரவணைத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தொடர்ந்தும் பயணி என்று சொல்லி தேவாவியானவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினார். அந்த கிருபை இன்றைக்கும் புதிதாக இருக்கிறது. நாம் விடுகிற போது இந்த நாளை எப்படி என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சோர்ந்து எழும்பும் போது அந்த கிருபை என்ன செய்தன? பொழுது விடுகிற போதே எங்களோடு கூட சேர்ந்து வந்தது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை கிடைத்தது. இந்த கிருபையானது விலகாத கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அழிவிலிருந்து அவன் குடும்பத்தையும் அவனையும் கர்த்தர் பாதுகாத்தார். நோவாவுக்கு கிடைத்த அதே கிருபையைத்தான் உனக்கும் எனக்கும் இந்த வருடத்திலே கர்த்தர் தந்தார் என்று சொல்லுவேன்.
கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடினால்தான் நாம் இந்த இடத்திலே கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏசாயா 54:10 பார்க்கும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர், உன்மேல் மனதுருகிற கர்த்தர், என் மேல் மனதுருகிற கர்த்தர், இந்த விலகாத கிருபை நம்மை வழிநடத்தி வந்தது என்று சொல்லி நான் சொல்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உன்னுடைய பிராணனையும் என்னுடைய பிராணனையும் வாங்க தேடி பிசாசு எத்தனையோ காரியங்களை செய்த போதும் கூட அவன் தோற்று போகத்தக்கதாக தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. அதுதான் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணி, போதும், பெரிதாக விளங்க பண்ணிடுற ஆண்டவரே, என் பிராணனை காக்க. இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, ஒரு காரியம் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு இல்லாத ஒரு பெரிய அனுபவம் இருக்கும் என்று சொன்னா நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிறது தான். எங்க பிராணனை வாங்கணும், அழிவுக்கு நேரா வழி நடத்தணும் சொல்லி எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்களை தேவன் அறியத்தக்கதாக உங்கள் மேலும் என் மேலும் சாத்தான் கொண்டு வரும் பொழுதெல்லாம் தேவன் அவைகளிலிருந்து உங்களையும் என்னை நீக்கி நம்முடைய பிராணனை காத்து கொண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த கிருபை தான் மனிதனுக்கு எப்போதும் கிடைக்காத ஒன்று. ஆனால் இந்த கிருபை என்ன செய்யுதுன்னு சொன்னா நமக்கு கிடைத்தது. அந்த கிருபை எப்படி இருக்குதுன்னு சொன்னா மனிதர்களுடைய கண்களிலும் கிருபை கிடைக்க வைக்கிறது, அதிகாரிகளுடைய கண்களிலும் கிருபை கிடைக்க வைக்கிறது. நாங்க போகிற இடங்கள்ல வர்ற இடங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த கிருபையின் மூலமாக நமக்கு தேவையான அத்தனை செய்து கொடுத்தார். நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்துல 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். என்ன, கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனாலே அங்க இருக்கிற அந்த தலைவனுடைய கண்ல இரக்கத்தை கிடைக்கத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த கிருபை இருந்ததுனால தான் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க போகிற இடங்கள்ல அதிகாரியுடைய கண்களில் இரக்கத்தை கொடுத்தார். நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல அதிகாரியுடைய கண்ணில் இரக்கத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் உங்களாலும் என்னாலும் வந்தது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் வேதமே இவ்விதமாக சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். எங்க வேலை செய்யற இடத்துல நமக்கு இப்படிப்பட்ட உயர்வு வந்து நம்மை தாங்குகிறாங்க, நாங்கள் அது செய்யறோம் இது செய்யறோம் இல்ல. அந்த இடத்துல ஞானமாகவும் வேகமாகவும் நல்ல காரியங்களை செய்யத்தக்கதாக நானும் நீங்களும் பலகீனப்பட்டிருந்திருந்தா எப்படி இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த பலன் தான் எல்லா இடங்களிலும் நமக்கு உயர்வை கொண்டு வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எனவே தான் நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது, ஐயோ இது என்னால வந்தது, ஏன் சமர்த்தியத்தினால வந்தது, ஏன் அதனால வந்தது, ஏன் ஞானத்தினால வந்தது அப்படின்னு நினைக்கூடாது. எனவே தான் வேதமே அப்படிதான் சொல்லுது. நீங்க 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் சமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிரு. நீ இருதயத்தில் சொன்னா போதும். அடுத்து என்ன தெரியுமா இருக்கும், நான் என் பிரசாபத்தினாலே கட்டின பாபிலோன். அவ்வளவுதான், வெளியில சொல்லல, டீ கப்போடே விழுந்தான். போ எங்க பாபிலோன்லே புல்லு மேயறதுக்கு. நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த நேரத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனுக்கு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் சில விதிமுறைகள் இருக்கிறது, நாம் பின்பற்றிய வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். அதை பார்த்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை உயர்த்தி நாம் எப்போது ஆண்டவரே எல்லாம் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த தாழ்மை உணர்வோடு கூட நாம் இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இப்படி இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய கிருபை இந்த வருஷத்தில் உங்களையும் என்னை நடத்தினது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த கிருபை பெரிய கிருபை என்று சாலமோன் சொல்லுகிறார். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து
என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். என்னது? தாவீதுடைய ஸ்தானத்துல என்ன ராஜாவாக்கிட்டீரான்ற இது ஒரு பெரிய கிருபை என்று சொல்கிறான். அப்படி என்ன பெரிய கிருபை அப்படின்னு சொன்னா, எல்லா ராஜாக்களை நீங்க பின்னால வர்றவங்களை பார்த்தீங்கன்னா, சில ராஜாக்களை பொறுத்தவரை எப்படின்னா தகப்பன் ஸ்தானத்திலே அவன் ராஜாவானான். அப்படிதானே இருக்கு. சிலதை கத்தர் சில ஆட்களை வச்சு ராஜாவாக்குனார். இது தகப்பன் ஸ்தானத்தில் ராஜா. சவுல ராஜாவாக்கும் போது கழுதை தேடணும், சாமுவேல் என்ன குப்பியை கொண்டு போய் நீ தான் ராஜான்னு இதாக. ஆனால் இந்த தாவீது இஸ்ரவேலர் மத்தியிலே அறியப்பட்டது எப்படின்னு சொன்னா, ஒரு பலசாலியினுடைய தலையை வெட்டி, அதுவும் அவனுடைய வாளாலே வெட்டி அதை ஜெயமாக கொண்ட போதுதான் அவன் எல்லாராலும் அறியப்பட்டான். தேவன் அவனை அரியணையிலே கொண்டு வந்து நிறுத்தினார். அவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஊசா வந்து அப்சலோம் கிட்ட சொல்லும்போது சொல்றான், எப்படி தெரியுமா, உங்க அப்பா ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை, அவர் மகா தந்திரசாலி, அவர் புத்திசாலி, அதே வேலைன்னா அவர் யுத்த வீரனா இருக்கிறாரு, அவர்கிட்ட யாரும் விளையாட்டு போட முடியாது. ஏன்னா பல யுத்தங்களை கண்டு யுத்த யுக்தியோடு கூட செயல்படக்கூடிய ஒரு மனுஷன். இந்த ராத்திரில யார் கூடயும் போய் தங்கி எல்லாரும் கூட இருக்க மாட்டாரு, எங்கேயாவது தனிமையா ஒரு கெபியில இருப்பாரு, அல்லது போனால் எங்க இருப்பாருன்னு சொன்னா ஏதோ ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் இருப்பாரு. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர். ஆனா இந்த சாலமோன் யார் அப்படின்னா, அவனே ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான், நான் ஒரு விளையாட்டு புள்ள மாதிரி போக்கும் வரத்தும் உள்ளவன் தான், எனக்கு இந்த ஜனத்தையே நடத்துறதுக்கு முடியாத ஆண்டவரே என்று சொல்லத்தக்க. ஆனால் அவன் சொல்லுகிறான், தேவனுடைய பெரிதான கிருபை தான் இவ்வளவு பெரிய ராஜா ஆண்ட அந்த சிம்மாசனத்தில் என்னை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில், உங்க குடும்பத்திலே இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இன்னும் கர்த்தர் அறியாம இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சிங்காசனத்தில் உன்னையும் என்னை உட்கார வைத்தது தேவனுடைய கிருபை. இந்த கிருபை பெரிதான ஒரு கிருபை என்று சொல்வேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிருபை தான் நம்ம இந்த வருஷம் பூரா நடத்தி வந்தது. இந்த பிரதியான கிருபை தான் உன்னை என்னை நடத்தி வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா இந்த கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு, எப்படி கொடுக்கிறார் என்பதை குறித்து பார்க்கும்போது நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவனே. என்னது? கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையின் கிருபை. சாதாரண கிருபை அல்ல, உடன்படிக்கையின் கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த வாதத்தில் வழி நடத்தினாரு. யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவருக்கு அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் உடன்படிக்கையின் கிருபையை காத்து இந்த வருஷத்திலே நடத்தி வந்தார். அந்த உடன்படிக்கையின் கிருபை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதுதான் சமாதானத்தின் உடன்படிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அநேக போராட்டங்கள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக தேவைகள் வந்தது, அநேக வியாகுலங்கள் வந்தது, அநேக நெருக்கடிகள் வந்தது, அநேக அவதூறான பேச்சுகள் கேட்க நேரிட்டது. இருதயமே பிளந்து விடுவலாமா என்று சொல்லத்தக்கதான காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்க சமாதானத்தை இழந்து அங்கே இங்கே அலையாதபடிக்கு ஒரு சமாதானம் நடந்து உங்களை வழி நடத்திருக்குமே. ஆனால் அந்த தேவ சமாதானம் எங்க வந்ததுன்னா உடன்படிக்கையோடு கூட வந்தது. அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்க வாசித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்னது? மலைகள் விலகி போகும், பர்வதங்கள், நீ நம்பின எல்லாருமே உன்னை கைவிட்டுறலாம், உனக்கு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது. ஆனா எல்லாமே விலகி போனாலும் கூட நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்கிற உடன்படிக்கை செய்த கர்த்தர் அந்த நேரங்களில், வியாகுலமான நேரங்கள்ல, அந்த தனிமையின் நேரங்கள்ல, உன் கண்ணீரின் மத்தியிலே தேவனுடைய கரம் இருந்து உன்னை சமாதானப்படுத்தினது என்றால் அதுதான் இந்த வருஷத்திலே உன்னை நடத்தின கிருபை என்று சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அழுகிறது உன் புருஷனுக்கு தெரியாது, பொஞ்சாதிக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா நீ அழுகிறதை காண்கிற தேவன் ஒருவர் இருந்தால். யாக்கோபு அந்த ராத்திரி வேளையில படுத்திருந்த அவனுடைய இருதயம் பதபதைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறதோ, ஏது நடக்க போகிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வனாந்தரத்தில் நான் இருக்கிறேன், எந்த மிருகத்தினால என்ன நடக்க போகுதோ என்று சொல்லி பலவிதமான போராட்டங்கள், எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் எல்லாம் இருக்கும்போது ஒரு
ஏணி வைக்கப்பட்டு அந்த ஏணி என்ன செய்ததுன்னு சொன்னா இந்த பெருமூச்சின் சத்தத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு போறது. தேவ சமூகத்திலிருந்து அவனுக்கு தேவையான செய்தியை கொண்டு வந்தது. தேவ பிள்ளையே, இந்த வருஷத்திலே கர்த்தர் இதே போல உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை பேசி இருக்கிறார். அதை நீ ஒருவேளை சாட்சி சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உன் இருதயம் இந்த நேரத்தில் அதை தட்டி எழுப்புகிறது என்று சொல்லுவேன். அந்த கிருபைதான் உன்னை வழிநடத்தி வந்தது. ஆகார் ஓடுகிறாள், எங்கே ஓடுகிறது என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாள். கடைசியில கண்ணீரோடு கூட இருக்கிறார். ஆகாரே, உனக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லி கேட்ட தேவ சத்தமானது எத்தனையோ முறைகளிலே உன் காதுகளிலே விழுந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அந்த கிருபைதான் இன்றைக்கு உன்னை இந்த இடத்திலே வைத்திருக்கிறது. அந்த கிருபைதான் உன்னை தாங்கி நடத்தினது. அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனையோ நேரங்களில் நிலை தடுமாறுகிற ஒரு நேரமா இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஏன் சமாதானத்தை உனக்கு தர்றேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எவ்வளவு பெரிதான ஒரு அருமையான வார்த்தை. நான் என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஏன் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்? எந்த சமாதானம்? அடிக்கப்பட போகிறாரு, துப்பப்பட போகிறாரு, தூசிக்கப்பட போகிறாரு, எல்லாரும் விட்டுட்டு ஓட போறான், அத்தனை பேர் சாப்பிட்ட எத்தனை பேர் துரோகியா மாற போறான், அதுல ஒருத்தன் போய் காட்டி கொடுக்க போறான், எல்லாம் தெரியும். ஆனா நான் சமாதானமா இருக்கிறேன். அந்த சமாதானத்தை கொடுத்து தான் தேவ பிள்ளையை இந்த வருஷத்துல உன்னையனையும் கர்த்தர் வழி நடத்தினார். அதுதான் தேவனுடைய கிருபை. அதுதான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை தான் உன்னையும் என்னை வழி நடத்தினது. நினைச்சு பார்க்க முடியுமா? சில பிரச்சனைகள் நேரத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் இருதயத்தை ஆண்டது. இந்த வருஷத்தில் ஒரு முறை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து நான் ரொம்ப கலங்கி போயிருந்த நேரம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லி சில காரியங்கள் நடந்தது. அது என்றைக்காவது நான் ஒரு பெரிய சாட்சி சொல்லுவேன். ஆனால் அதோடு கூட அந்த கண்ணீர் அப்படியே நின்று ஒரு தெய்வீக சமாதானம் என்கிறதை தேவன் தெளிவாக என்னுடைய உள்ளத்தில் பேசினார். அந்த சமாதானம் இன்றைக்கு வரைக்கும் என்ன நிலை கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நேரம் அந்த சமாதானத்தை இழந்திருப்பீங்க. அந்த தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம், கர்த்தராகிய இயேசு கொடுத்த அந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டிருக்கும். எத்தனையோ போராட்டம் வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும். யாருக்கிட்ட சொன்னாலுமே இதை என்னவா சொல்லுவான். ஆனாலும் நீ பயப்படாத, நீ கலங்காத. எனக்கு நேரிட்ட போது நான் எவ்வளவு சமாதானமாக இருந்தனோ அதே சமாதானத்தை உனக்கு தர்றேன். நான் ஜெயம் பெற்றது போல உன்னையும் ஜெயம் பெற வைப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 4:7 பரிசுத்த பவுல் இவ்விதமாக எழுதிச்சு அந்த சமாதானத்தை குறித்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம். இந்த உலகத்தில் எந்த புத்தகத்தையோ எந்த காரியத்திலோ எங்கேயோ கிடைக்காத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். அதை கொடுத்துட்டு என்ன தெரியுமா செஞ்சாரு? நீ இந்த காரியத்தை செய்ய அப்படின்னாரு. எந்த காரியம்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்னதான் அந்த நேரத்தில் அங்கங்கெல்லாம் ஆழமோதாத படிக்க கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு வந்தீங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, என்னை தேற்றுங்க ஐயான்னு சொன்னபோது அந்த தேற்றுகிற கிருபை, சமாதானத்தின் கிருபை, தேவ கிருபை உங்கள் இருதயங்களை ஆண்டது. அந்த கிருபை தான் இந்த வருஷம் உங்களை என்னை நடத்தினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்தார். நீங்கள் சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அந்த நம்பிக்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போயிருக்கும் போது, அந்த சமாதானம் நமக்குள்ள வந்தபோது இந்த இருதயம் களிகூற ஆரம்பித்தது. நல்ல சந்தோஷப்படத்தக்கதாக, நல்ல ஆண்டவருக்குள்ள இன்னும் மகிமைப்படத்தக்கதாக நமக்கு ஒரு திட நம்பிக்கையும் கூட அது கொடுத்தது. அதை யார் கொடுத்தாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். நீங்கள் வாசித்து பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும்
நமக்கு கிருபையா கொடுத்தாரு. எது? நல் நம்பிக்கை கொடுத்தாரு. எந்த காரியத்திலையும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது வியாதியா, அது பிரச்சனையா, அது போராட்டமா, அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அந்த நேரம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படின்னா, கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு பலம் தருவார் என்ற நம்பிக்கை. அது உங்களால் என்ன தேவன் நமக்கு கொடுத்தது. அது கிருபையாய் கொடுத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அந்த கிருபை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தது. அந்த கிருபை என்ன செய்ததுன்னு சொன்னால், நம்மை சூழ்ந்து கொண்டது. நமக்கு எந்த நிலையிலும் அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டபடினால்தான் நம்மை பாதுகாத்து. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், சங்கீதங்கள் 32 அதிகாரம் 10 வசனத்தில், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபை தாங்க இந்த நாளைக்கு நம்ம பாதுகாத்தது. வியாதியிலிருந்து பாதுகாத்தது, குடும்பத்தை பாதுகாத்தது, பிள்ளைகளை பாதுகாத்தது, எத்தனையோ விபத்துகளிலிருந்து பாதுகாத்தது. நான் ஒரு சாட்சி சொல்வேன்னா, இப்போ 2 கிழமைக்கு முதல்ல நான் வேலையிலேருந்து வர்றேன். வந்தால் ட்ராம்பை விட்டு இறங்கிட்டு நான் எப்பயும் பார்ப்பேன் அந்த பக்கம் ட்ராம்ப். ஏன்னா இங்கே 10 வந்தால் அங்கே 10 நிற்கும், மிக்ரோஸ்கிட்ட இந்த டெனர்கிட்ட 10 நிற்கும். இங்கே 9 வந்தேன்னா அங்கே 9 நிற்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், அந்த டைமிங் அப்படி தான் இருக்குது. அப்போ பார்த்துட்டு தான் நான் போவேன். ஆனால் அன்றைக்கு அங்கே பார்க்காம இந்த ட்ராம்பை பார்த்துட்டு இறங்கிட்டேன். இறங்கினா மற்ற ட்ராம்ப் பக்கத்தில் வந்துடுச்சு. அந்த ட்ராம்காரன் தான் என்ன செஞ்சுருக்கணும், மணி அடிச்சிருக்கணும். ஆனால் யார் அடித்தது தெரியுமா? நான் போன ட்ராம்காரன் தான். நான் பார்த்தேன், அவன் தான் அடித்தான். அடிச்சுட்டு சொன்னான், பார் ட்ராம்ப் வருதுன்னு. இல்லைன்னா அதே இடத்துல சப்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வாகனங்கள் ஓட்டுறீங்க, போகிறீங்க, வர்றீங்க, வேறு செய்கிற இடம், எத்தனையோ இடங்களில் தேவனுடைய கிருபைத்தானே உங்களை சூழ்ந்து கொண்டது. அந்த கிருபை தானே உங்களை பாதுகாத்தது, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தது, உங்கள் தொழிலை பாதுகாத்தது, உங்கள் குடும்பத்தை பாதுகாத்தது, உங்கள் கையின் பிரயாசத்தை பாதுகாத்தது. எல்லாம் எதுன்னா அந்த கிருபை ஒன்று தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது பாதுகாத்த அந்த சூழ்ந்து கொண்ட அந்த கிருபை தான் இந்த வருஷத்தில் 2025 உன்னையும் என்னையும் நடத்தினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே வேதம் சொல்லுது எப்படி தெரியுமா? அந்த காலை நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அந்த கிருபை நம்மை காலைதோறும் பாதுகாக்கிறது. புலம்பல் 3 அதிகாரம் 22, 23 வாசித்தீங்கன்னா தெரியும். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய ஒரு கிருபை, களங்கமற்ற ஒரு கிருபை. நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நாம் யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபை உண்டு தான் நம்மை பாதுகாத்து. நான் ஒரு காரியம் எப்பயும் நான் சொல்கிறது என்னென்னா, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும் கூட கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். நாம் கர்த்தருக்கு துரோகம் பண்ணி, கர்த்தரை விட்டு, கர்த்தருக்கு எதிர்த்து காரியங்களை செய்த போதும் கூட கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடலை. ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அந்த காலைதோறும் அந்த உண்மை பெரிதாக இருக்கிறதுனாலே நம்மை ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்மை பாதுகாத்தது, ஒவ்வொரு நொடிகளிலும் நம்மை பாதுகாத்தது. அந்த கிருபை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலும் இல்லை, இந்த உலகத்திலும் இல்லை என்று சொல்வேன். அந்த கிருபை ஒன்று தான் நம்மை தாங்கி வழிநடத்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிருபை என்ன செய்கிறதுனா அதிசயங்களையே செய்கிற ஒரு கிருபையாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 17 அதிகாரம் 7 வசனம், உம்மை நம்புறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான கிருபைகளை கர்த்தர் செய்தார். அங்கே பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் அவர் சொல்கிற அதிசயத்தை கண்டோம் என்று சொல்லி, லூக்காவில் பார்த்தீங்கன்னா அதிசயத்தை கண்டோம் என்று ஒருவன் சொல்லுகிறார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்தார். நாம் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்தார். வேதத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்றால் இதுக்கு ஆதாரமாக 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். என்னது? தீர்க்கதரிசி அவன் மரித்து போனான். மரித்து போனதுக்கு பிறகு அந்த வீட்டில் அவங்களுக்கு பல தேவைகள் இருந்தது. பிள்ளைகளை பிரிச்சுட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் இருந்தது. சத்துரு கொண்டு போயிடுவான்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் என்ன செய்கிறது என்று தெரியாது. வாழ்க்கையிலே அவர்களுக்கு தேவைகள் பல இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் என்னமும் செய்ய வழி இல்லைன்றது தெரியும்.
அவள் ஒடுங்கி போனவளாக பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருந்தா. அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி வர்றான். வந்தோன்னு சொல்கிறா, இவர் கடன் வாங்கினார், எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இப்போ என்னென்னா என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க, என் பிள்ளைகளை என்னை விட்டு பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசின் இடத்துல சொன்னபோது தீர்க்கதரிசி சொன்னான், நீ போய் அயல் வீடுகள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாத்திரங்களை வாங்கிட்டு வா, உங்ககிட்ட என்ன இருக்குன்னா ஒரு குடம் என்ன இருக்கு இல்லையா, அதை வார்த்துட்டு நீ செய் அப்படின்னா அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை கீழ்ப்படியும் பொழுது கிருபையானது அற்புதம் அதிசயங்களை செய்யும். அப்போ என்னது செய்ததுக்கு பிறகு பார்த்தா எல்லா பாத்திரங்களும் நிறைஞ்சி. உடனே அவளுக்கு தெரியாத என்ன செய்யணும்னு. பாத்திரம் நிறைஞ்சினா என்ன செய்யணும் தெரியாதா, விற்கணும் தெரியாதா, அதில் ஆட்டிறச்சி வாங்கணும் தெரியாதா, எல்லாம் தெரியும் அவளுக்கு. ஆனால் என்ன தெரியுமா செஞ்சா, தீர்க்கதரிசின் இடத்துல போனான். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அங்கேருந்து புறப்பட்டு போய், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு, நான் எல்லாத்தையும் செய்தேன், இப்போ என்ன நின்று போச்சு, எல்லா பாத்திரங்களும் நிறைஞ்சிருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டபோது, அதை விற்று நீ முதலாவது உன் கடனை அடைச்சிட்டு மிச்சத்தில் நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்ம அவ்விதமாக போஷித்தார். நாம் எலியாவை போஷித்ததை பேசிக்கொண்டு இருக்கிறோம், அல்லது போனால் சாரிபாத் விதவை போஷித்ததை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் ஒரு நேரம் கூட ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் போஷித்தார். நம்மை உடுத்துவித்தார், நம்மை ஆசீர்வதித்தார். நமக்கு கண்ணீரோடு இருந்தால் நம்ம சாப்பிட்ருப்போமா? ஆனால் கண்ணீர் இல்லாமல் சாப்பிட்றது கர்த்தர் கிருபை செய்தார். இது தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை, தேவனுடைய பெரிதான கிருபை. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதே வேளை அந்த தேவனுடைய அதிசயமான கிருபை என்ன செய்யுதுன்னா, சில நேரங்களில் வருத்தம் வந்த போது நாம் அங்கலாய்த்து பயந்து போனோம். ஆனாலும் கர்த்தர், இல்லை நீ பயப்படாத, நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தினது. கர்த்தருடைய வார்த்தை அந்த கிருபை நம்மை வழி நடத்தினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சுகம் தந்தார், நல்ல வேலைகளை கர்த்தர் தந்தார். கர்த்தர் நல்ல வேலையை தந்தார். நான் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த சாட்சியை. ஆனால் இந்த வருஷம்தான் அதை அனுபவபூர்வமாக நான் பார்த்தேன். எப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வேலைன்னா இனில்ன்ற வேலை நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அப்படி ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, காலையில் 6:30 மணிக்கு தொடங்கினாங்கனாக்கோ 9:30 மணி 10 மணி 11 மணி வரைக்கும் இருந்துட்டு போகிறாங்க. போயிட்டு ஆர்காவ் வரைக்கும் ட்ரெயினில் போகிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு ஒரு கிருபை என்னென்னா, ஒரு சொல்கிற, உனக்கு வயசு கூட தானே, அதனால் நீ என்ன செய்யலாம், நேரத்தோடு போகலாம் அப்படின்னு என்னை 7:30 மணி 8 மணியோடு கூட அனுப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய கிருபை. அப்போ இவ்வளவு வேலை இருக்குது செப்டம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதம். நான் போன போது அவங்க சொன்னாங்க, செப்டம்பர் மாதத்தில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வேலை இப்போ நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ வேலையை தொடங்க மாட்டேன், டிசம்பர் முடிய ஜனவரியில் தான் தொடங்குவேன் அப்படின்னு. இத்தனையும் கிடைச்சிருக்கு ஒரு வேலை தான், ஒரே வேலை தான், ஜனவரி தான் தொடங்குவேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ தான் எங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னால் இயலாது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஜெல்மொழியே சொல்லிடுச்சு, நீங்கள் எப்போ வேணாலும் கிடைச்சா போயிடலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது பிறகு அவங்க, நான் சொன்னேன், யார் சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஜனவரியில் தான் வரும், அதுக்கு முதல்ல வரவே மாட்டேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் முன் குறித்தார். அந்த கிருபை இருந்தனாலே இன்றைக்கு அந்த இடத்துல என்னை கொண்டு போய் வைத்திருக்கிறார். தேவப்பிள்ளை, உனக்கு கிடைச்ச வேலைகள் இருக்கு இல்லையா, உனக்கு கிடைச்ச மேன்மை இருக்குது இல்லையா, உனக்கு கிடைச்ச உயர்வு இருக்குது இல்லையா, அது உன்னால் வந்தது அல்ல, தேவன் உனக்கு முன்குறித்து ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிருபை என்று சொல்லுவேன். எல்லாம் அந்த கிருபையினால தான் வந்தது. அந்த கிருபை தான் இன்றைக்கு உன்னை இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த கிருபை குறித்து மோசே சொல்லும்போது சொல்லுகிறான், வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்கணும் ஐயா உம்ம கிருபை, எந்த நாள் இந்த கிருபை என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். வாசிங்க சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். என்னது? காலையிலே உங்கள் கிருபையினால் எங்களை என்ன செய்யுங்க? எப்போ? நாங்கள் இன்னைக்கு சந்தோஷம், நாளைக்கு சந்தோஷம், வாழ்நாள் எல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ எப்போ அது கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? காலையில். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் அப்போ தானே அவர் கொடுக்க முடியும் கிருபை.
அதிகாலையிலே கர்த்தரை நீங்கள் தேடுறவர்களாய் மாறும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் அப்படி இருக்கிறனால தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை இந்த சமூகத்தில் வைத்திருக்கிறார். இந்த கிருபை தொடர்ந்து போகணும். வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே நான் சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் நான் திருப்தியாக இருக்கணும், ஆண்டவர் சுவாமி என்னை நான் களி கூர்ந்து மகிழும்படி என்னை நீங்கள் செய்யணும் ஆண்டவர் சொல்லி ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். தேவன் அந்த நாளை ஆசீர்வதித்து கொண்டே வருவார். தேவனுடைய கிருபை தான் சமாதானம் தரும், தேவனுடைய கிருபை தான் சந்தோஷம் தரும், தேவனுடைய கிருபை தான் உன்னை பாதுகாக்கும், தேவனுடைய கிருபை தான் உன்னை உயர்த்தும். அந்த கிருபை உன்னை உயர்த்தும் போது உனக்குள்ளே ஒரு களி கூறுதல் வரும், உனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதை பெற்றுக்கொள்கிறது காலை வேளையில் மட்டும்தான். அதான் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, புதுசாக இருக்குது. காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை கைட் பண்ணுவார், சரியான பாதையில் அனுப்புவார். இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்ய முற்படாத, இன்றைக்கு நீ போ, இதை கர்த்தர் செய்வார். அதை கர்த்தர் செய்கிறது ஒன்றே ஒன்று, அந்த தான் அந்த நாளில் என்ன நடக்கணுமோ நடக்கணும். போலீஸுக்கு இன்றைக்கி அடிக்கிறேன், அடுத்த நாள் அடிக்கணும்னு எடுக்கும்போது ஆண்டு சொன்னார் அடிக்காத, நாளைக்கு அடி. அடுத்த நாள் அடிக்கும்போது அவ இல்லை, என்னென்னா அவள் தான் எல்லாம் செஞ்சுட்டு போனா, ஆனால் நான் உனக்கு எல்லாத்தையும் புதுசாக செய்கிறேன். செய்த போதுதான் அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. தேவனுடைய அற்புதங்கள் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. சரியான பாதையில் வழி நடத்துவார், சரியான காரியத்தை செய்வார், சரியான மேன்மையை தருவார். அதுக்கு காலையிலே எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. தொடர்ந்தும் வருகிற வருஷங்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம் நான் சொல்லுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம், உங்களை மேன்மைப்படுத்துறதுக்காய் தெரிந்து கொண்ட ஜனம், உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களோட குடும்பங்களை தேவன் ஆசீர்வாதத்தை தலைக்க பண்ணுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு தகப்பனாக இருந்து சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களில் இருக்கும். மென்மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டலாம் இருப்பீங்க. ஆனால் நீங்களும் நான் அந்த ஆசீர்வாதத்தை இன்னுமாய் வலுப்படுத்துறதுக்காக காலைதோறும் எழுந்திரிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. ஆண்டவரே இந்த நாளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஐயா, என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குற ஐயா, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குற ஐயா, என் கணவனை ஒப்பு கொடுக்குற ஐயா, என் மனைவியை ஒப்பு கொடுக்குற ஐயா, என் சபையை ஒப்பு கொடுக்குற ஐயா, என் வேலையை ஒப்பு கொடுக்குற. ஒவ்வொன்றா சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. அந்த கிருபை என்ன செய்யணும், ஒவ்வொரு இடத்திலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்று சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அந்த கிருபை நம்மை தொடர்ந்து வரணும். தொடர்ந்து வரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். அப்போ அதுக்கு நாம் வாஞ்சை உள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவரே அந்த கிருபை என்னை விட்டு போயிடக்கூடாது, ஆண்டவரே அந்த கிருபை என்னை விட்டு போயிடக்கூடாது. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். என்னது கிருபை கிடைச்சா நீங்கள் என்னை விட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனாலே, கிருபை இருந்ததுனாலே அந்த இடத்துல அதிகாரியுடைய கண்ணில் இறக்கம் கிடைச்சது. ஆண்டவரே நீர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, ஆண்டவரே எங்களை விட்டு நீங்கள் போகக்கூடாது, ஆண்டவரே எங்களோடு இருக்கணும், ஆண்டவரே என்னோடு இருக்கணும் ஆண்டவர் சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு இருக்கணும். ஆண்டவரை வாஞ்சிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை விட்டு போகாதபடிக்கு நம்முடைய செயல்பாடுகளை நாம் என்ன செய்யணும். ஆண்டவர் நம்ம விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், சிம்சோன் மறுபடியும் செஞ்சிருந்தான். ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டார். என் ஆவி மனுஷனோடு கூட என்ன செய்யாது, போராடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதை வாஞ்சிக்கணும். ஆபிரகாம் சொன்ன என்ன தெரியுமா, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சுன்னா நீங்கள் போவேன், இங்கே இருங்க ஆண்டவரே. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த கிருபை என்னோடு இருக்கணும், ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கணும் ஆண்டவர் சாமி. தொடர்ந்து வருகிற வருஷத்தில் உடைய வருகை தாமதிக்குமா இருந்தால் இந்த கிருபையின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நானும் பெறணும், என் பிள்ளைகள் பெறணும், என் சபை பெறணும், என் குடும்பம் பெறணும், என் தகப்பன் பெறணும், தாய் பெறணும், அன்றைய தேசம் பெறணுமான்னு சொல்லி நீங்கள் அந்த வாஞ்சியோடு இருப்பீங்கன்னா தேவன் என்ன செய்வார், அந்த கிருபை அள்ளி வழங்குறதுக்கு உண்மை. ஏனென்றால் அவரிடத்துல கொஞ்சம் இல்லை, அவரிடத்துல எல்லாமே நிறைவாக இருக்கிறதுன்னு தான் வேதம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்த கிருபையினாலே தான் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபைக்காக நாம் காத்திருள்ளா இருக்கணும். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா சங்கீதங்கள் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, போதும் தமக்கு பயந்து தமக்குடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. அதுக்காக காத்திருக்கணும். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக. கிருபை என்றது இலவசமாக கிடைக்கிறது, அதுக்காக காத்திருக்கணும். அதுக்காக காத்திருக்கும்போது ஒன்றுமே வராதுன்னு இல்லை, முள்ளு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், குத்தும், தாங்க முடியாது. ஆண்டவரன் விண்ணப்பம் பண்ணலாம். விண்ணப்பம் பண்ணாலும் அந்த என்ன நடக்குன்னா முள்ளகன்று போகாது. ஒன்று சொல்லுவார், கிருபை இருக்குது. அந்த கிருபை உனக்கு சமாதானம் தரும், அந்த கிருபை உனக்கு சந்தோஷம் தரும், அந்த கிருபை உன்னை பலப்படுத்தும், அந்த கிருபை உன்னை வழி நடத்தும். நீ கலங்காம இரு. முள்ளு குத்துது ஐயா, தாங்க முடியல ஐயா, வேதனை தாங்க முடியல,
ஆண்டவரே வேதனை எடுத்து போடுங்க, இல்லை, கிருபை போதும், என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கு மாலில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த கிருபை இல்லைன்னா தான் நம்ம வாழ்க்கையில பெரிய போராட்டம் இருக்கும். ஆனால் அந்த கிருபை இருக்க வரைக்கும் எந்த முள்ளு வந்தாலும் நம்மளால எல்லாத்தையும் சகிச்சுக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய கிருபை அது. அந்த கிருபையினால் நமக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், அதோடு கூட வெற்றியும் கற்றுக் கொடுப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா வேதத்தில் நாம் பார்க்கும்போது காத்திருக்கிறவர்களுக்கு பூர்ணமாக கொடுக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. சங்கீதங்கள் புத்தகம் 86:15 வாசிங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனவுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையை கொடுப்பாரு, அறகுறையா கொடுக்க மாட்டாரு. முள்ளு குத்துற நேரத்தில் கிருபை போதும், அறகுறையா கொடுக்க மாட்டாரு, பூர்ண கிருபையை கொடுப்பாரு. இந்த உலகத்து மனுஷன் தேடி அங்கங்கெல்லாம் தேடி போவான், அதை செய்யணும் பார்ப்பான். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவ சமூகத்தில் இருக்கும்போது தெய்வீக சமாதானமானது அவனை ஆட்கொள்ளும் பொழுது அந்த கிருபையை கர்த்தர் பூர்ணமாய் அவனுக்கு கொடுக்கிறாரு. பூர்ணமாக கொடுத்து என்ன தெரியுமா செய்கிறாரு? அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, கிருபையின் மேல் கிருபையை கொடுக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 1:16 அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணத்தை நாம் என்ன பெற்றோம்? ஆனால் இப்போதான் ஒரு ஜாக்கிரதையான ஒரு இது இருக்கு. இந்த கிருபையை இழந்து விடாதபடி பார்த்துக்கணும். இந்த கிருபையை பெற்றுட்டோம்ல, கிருபையின் மேல் கிருபை பெற்றுட்டோம், நல்லதுதான். ஆனால் இந்த கிருபையை நாம் இழந்து விடாதபடிக்கு பாதுகாக்கணும், அதை பத்திரப்படுத்தணும். ஏனென்றால் சத்துரு எப்படியாவது அதை எடுத்துறான்னு தான் பார்ப்பான். அவன் கொண்டாந்து விதைப்பான். அந்த விதையை நாம் என்ன செய்யணும்? முதல்ல அது அப்படியே இல்லாமக்கிடணும், இல்லைன்னா அது வேர் விட்டு வளர்ந்துடும். அந்த வேர் விட்டு வளர்ந்தா என்ன நடக்கும்னா கிருபை இல்லாமல் போயிடணும். வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். எபிரேயருடைய புத்தகத்தில் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். என்னத்தினால இந்த கிருபை இழந்து போயிடுவோம்? கசப்பான வேறு அவன் கொண்டாந்து விதைப்பான். அவன் கொண்டாந்து விதைப்பான். எதை விதைப்பான்? கசப்பான வேர். யார் மேல? உனக்கு செஞ்சாங்க மன்னிக்க முடியுமா? உனக்கு செஞ்சதை விட்டு கொடுக்க முடியுமா? அவன் விதைச்ச உடனே வேற என்னது வேகமாக ஓடும். பண்படுத்தப்பட்ட நிலம் இல்லையா, அது வேகமாக உள்ளே போகும். உள்ளே போனோன்னு நடக்கும், கிருபை போயிடும். இப்போ எது வேணும்? வேர் வேணுமா கிருபை வேணுமா? அதை நாம தான் முடிவு செய்யணும். வேர் வேணும்னா வேரை நாம் அப்படியே வளர விடணும். அது வளர்ந்து அது அப்படி கொடி பெருசாக போய் அது காய்த்து அல்லது போனால் மரமாக போய் அதில் அந்த கிளைகளில் வந்து மற்ற குருவிகள்லாம் வந்து கூடு கட்டி பாம்பு வந்து உட்கார்ந்து, இல்லை ஆரம்பத்திலேயே அழிச்சிட்டோம்னாக்கும் கிருபை இருக்குது, கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வேறு யாரும் உத்தரவாதிகள் அல்ல. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் தான் உத்தரவாதிகள். தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது சத்துரு அல்ல. ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு சுய சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் தனியாக சிந்திக்கத்தக்கதான ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் சிந்திக்கிறோம், நாம் சரி என்று உணர்கிறோம், ஆனாலும் செயல்படுத்த முடியாதபடிக்கு சத்துரு அதற்கு விரோதமாக செயல்படுகிறான். எனவே அவனுடைய காரியத்துக்கு நாம் செவி மடுக்கும் போது தான் என்ன நடக்குன்னா அது வேர் வேகமா போகுது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நாம் பற்றி கொள்ளத்தக்கதாக கிருபை நம்மை விட்டு போகாதபடிக்கு கிருபையின் மேல் கிருபை பெற்ற நாம் எந்த விதமான கசப்பான வேர்கள் இருந்தாலும் கூட அதை அகற்றத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வாராக. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கொண்டு வந்ததும் ஒண்ணுமில்லை, கொண்டு போக போறதும் ஒண்ணுமில்லை. அவனுடைய ஜீவியத்தினுடைய காரியங்கள் புத்தகங்களாக மாறும். அவனுடைய செயல்பாடுகள் புத்தகங்களாக மாறும்.
அதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் வாசிக்கிற நிருபங்கள் சொல்லுவாங்க, இந்நாள் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட காரியத்தில் இது. அதுக்காக போயிட்டு அதுக்கு பிறகு போய் கழுத்தில் கை போட்டுட்டு மச்சான் 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 மச்சான்ட்டு போகிறதோ இல்லை. நாங்கள் அதுக்கு பிறகு புளியும் தோளும் அதெல்லாம் இல்லை. ஏன்னா அது கொஞ்ச நாள் பழுத்தோன்னே இதாயிரும், தனித்தனி ஆயிரும். விளங்குதா? நிதானமாக சரியான முறையில். ஆனால் நம்முடைய இருதயம் எதுலாம் நிறைஞ்சிடக்கூடாது? கசப்புனால் நிறைஞ்சிடக்கூடாது. சிலருக்கு அப்படி தான், கசப்புனால் நிறைஞ்ச அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாது, அது நல்லா இருக்கக்கூடாது. இது முதல்ல நமக்கு இருக்கணும் ஒரு சந்தோஷமான செய்தி, யாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் நல்லா இருப்பான். நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அவன் நல்லா இருக்கட்டும், இன்னும் உயரட்டும் அப்படின்னு நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளையை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், படிப்புகளை ஆசீர்வதிப்பார், வேலைகளை ஆசீர்வதிப்பார். எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் நல்ல நினைவுகள். அந்த நினைவுகள் என்னச்சுன்னா வர வர தலைக்க பண்ணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் பவுல் விதமாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிரிவையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னது? நற்கிரியைகள். அப்படிதானே? நற்கிரியைகள் என்று சொல்லும்போது நல்ல கனிகள். கனிகளில் வருமா? நற்கிரியை கனியோடு வருமா? நல்ல காரியங்கள் எல்லாம் என்னது? கனிகள். கனிகள் என்னன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதுனாலே பிதா மகிமைப்படுவார். அப்படிதானே? நேசத்தமுடைய கனிகளை புசிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு வருவார். வேதத்தில் இருக்கா? அப்போ நல்ல கிரியைகளை நாம் செய்யணும். நல்ல கிரியைகளை செய்யும் போது தான் இந்த இருதயம் என்ன செய்யணும், அப்படியே தேவனை உள்ளே எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா அங்கே அசுத்தம் கிடையாது, அங்கே வேற எதுவும் கிடையாது. அது எப்படி இருக்குன்னா தேவனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இருதயமாக மாறும். ஏன்னா கசப்பு இல்லையே, விட்டு கொடுக்குற தன்மை இருக்குதே, அன்பு இருக்குதே, மன்னிக்கிற சுபாவம் இருக்குதே, நல்ல எண்ணங்கள் இருக்குதே. அப்படியே இருந்தால் கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுவார். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கிருபையை கர்த்தர் கொடுக்குறாரு. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், லூக்காளு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். என்னது? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கிருபையை பெற்றுக்கிட்டா. எப்போ பெற்றுக்கிட்டா? ஏன்னா மரியாள் ஒரு ஆள் தான் அந்த நாளில் மரியாளா மகதலேனா மரியா இருந்தால், அண்ணன் மரியா இருந்தால், இந்த மரியாள் அந்த மரியாள், நேராக ஏகப்பட்ட மரியாள் அங்கே இருக்குது. இருக்கா? சின்ன மரியாள், பெரிய மரியாள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மரியாளுக்கு ஏன் விசேஷித்தமான ஒரு கிருபை? ஏன்னா அதுக்கு தகுதி பெற்றால். எஜமானுக்கு உரிய பாத்திரமாக மாறுகிறதற்கு எவன் ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறானோ அவனை எஜமானுக்கு ஏற்ற பாத்திரமாக மாறுவான்னு தீமோத்தேயுல பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இவ சுத்திகரித்து நற்கிரியைகள்னாலே நிறைந்திருக்கிறதுனாலே அது கிருபை பெறுகிறது. கிருபை பெற்றவளே வாழ், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படிதானே? அப்ப இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு ஆண்டரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமே. ஆனால் ஏனென்றால் நீங்க பாருங்க, சவுல் நிற்கிறான். சவுல் நின்று ஆண்டரை பார்க்கணும். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தது, நான் இன்னைக்கு உங்ககிட்ட போஜனம் பண்ணணும்னு சொன்ன ஆண்டர்கிட்ட அவன் சொன்னது என்ன தெரியுமா? இங்க இருக்கிற அசுத்தமெல்லாம் வெளியில போகணும் சொன்னானா இல்லையா? இங்க இருக்கிறதெல்லாம் வெளியில போயிடும். ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க, அதுக்கு அனுப்புறதுக்கு கிருபை செய்யுங்க சொன்னானா? எவரிடத்திலே அநியாயமாக அத்தனையும் நான் கொடுத்துறேன். எதெல்லாம் அநியாயமாய் தோன்றுகிறதோ, தீமையாய் தோன்றுகிறது எதுவோ அதெல்லாம் இந்த நாளில் 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 25ஆம் ஆண்டு எல்லாத்தையும் தூக்கி வீசுறேன். தேவரீர் வீட்டுக்குள்ள வாரும், என் இருதயத்துக்குள்ள வாரும் அப்படின்ற வாஞ்சை இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கிருபை பெற்றவளாக நான் நீ மாறும் பொழுது என்ன நடக்கும்னா, கிறிஸ்து உன்னிலும் என்னிலும் உருவாகுவார் என்று சொல்லுகிறேன்.
கிறிஸ்து எனக்குள்ள வரணும், கிறிஸ்து எனக்குள்ள வரணும், கிறிஸ்து எனக்குள்ள வரணும். பாட்டு படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா எனக்குள்ள வரணுமா இருந்தா எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். இது தேவனுக்காக அலங்கரிக்கப்பட்டதா இருக்கணும். இதுல எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்ப தேவன் என்ன பார்க்கும் பொழுது, என் இருதயத்தை பார்க்கும் போது சொல்வாரு, கிருபை பெற்றவனே நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன். நீங்க வேதத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1 அதிகாரம் 31 வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இப்ப கிருபை பெற்றவள், இப்ப என்னது, நீ கர்ப்பவதியாவ, இயேசு என்கிற ஒரு குமாரனை சுமப்ப. இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கிறிஸ்துவ சுமந்துகிட்டு இருக்கேன்னா, கிறிஸ்து எனக்குள்ள உருவாகி இருக்காரா? கொஞ்சம் கேளுங்க. யாரும் இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு, கிருபை இழந்துட்ட கிடைக்காதுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். 2026 உனக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாறணும். நான் சொல்லுகிற ஒண்ணு, இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணுவானா, இந்த 10 நாள்ல தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். அடுத்த வருஷம் இல்ல, இந்த 10 நாள், இன்னைக்கு 21, 31ஆம் தேதி முழங்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏனென்றால் தேவன் பொய் சொல்லுகிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல, மனு புத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் செய்யாதிருப்பாரோ. இன்றைக்கு மாலையில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணுமா, உன் பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, எதா இருந்தாலும் சரி, உன் உயர்வு வேணுமா, ஒரே ஒரு காரியம்தான், கிறிஸ்து உருவாகட்டும். பார்த்து சொல்லணும், பாக்கியவான் பாக்கியவதி. எத்தனை பேர் இந்த சபையில் இருந்தாலும் சரி, என்னை பார்த்து கத்த சொல்லணும், உன்னை பார்த்து கத்த சொல்லணும். பாக்கியவான்களுக்கும் பாக்கியவதிகளுக்கும் உள்ளதான் கிறிஸ்து வாழ முடியும். அது கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். அது எப்படி கசப்ப. எனவே தான் பவுல் எழுதும்பொழுது எழுதுகிறான், கலாத்தியருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். என்னது மறுபடியும் கற்ப வேதனைப்படுறேன்? கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும். யாரு? கலாத்து சபைக்கு தான் எழுதுறான். இன்னைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்து எனக்குள்ள உருவாகணும், கிறிஸ்து எனக்குள்ள உருவாகணும். தேவதூதன் சாட்சி சொல்லணும், கிருபை பெற்ற ஃப்ரெடி அப்படின்னணும். உங்களை பார்த்து கிருபை பெற்றவர்களேன்னு சொல்லணும். உனக்குள்ள கிறிஸ்து உருவாகிறாரு, கிறிஸ்து உருவாகிறாரு. அந்த சத்தம் தொனிக்கணும். கிறிஸ்து உனக்குள்ள உருவானா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கிருபை அவனோடு கூட இருந்தது. கிருபை இருந்த போது சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலும் இரக்கத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நீ போகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீ செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் உன்னோடு இருப்பார், உன் பிள்ளையோடு கூட இருப்பார், சபையோடு கூட இருப்பார். எந்த நிலையிலும் நீ தனிமையாய் இருக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிருபை இருக்கிறது. இந்த வருஷம் அது நடத்தினது, அது தொடர்ந்து உன்னை நடத்தும். எத்தனை பேரோட கர்த்தர் பேசினாரோ. எழுந்துருங்க, கொஞ்ச நேரம் நாம் நன்றி செலுத்த போகிறோம். நான் இதுக்கு முதல்ல அதை முடிக்கணும்னு நினச்சேன்.